சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்தவங்க அந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் வந்து தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த துரோகம், தனக்காக வாய்ப்பளித்த கட்சிக்கு செய்த துரோகம், மக்களின் வரிப்படத்தில் தேர்தலுக்கு செய்த துரோகம், ஜனநாயக படுகொலை. சில எம்எல்ஏகள் நீ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எம்எல்ஏ இடப்பட்டு போயிட்டாங்க. இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வேதாங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போக போகிறாங்க. அவங்க ஒன்று சேர போகிறாங்க. இவங்க அதுலேருந்து சில பேர் வந்து பிரிஞ்சு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் வந்து கட்சியை சேர்த்து உங்களுக்கு விசில் சின்னத்தில் அவங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறோம். இதை வந்து 15 நாட்களில் அம்மாவோட ஆட்சியை பார்த்துருக்கோம். 11 நாளையும் அம்மாவினோட ஆட்சியை பார்க்குறேன். அம்மாவோட ஆட்சியிலேயே இந்த 11 நாளில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு, கரண்ட் பிரச்சனை வந்துச்சு. ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறீங்க. ஏறக்குறைய ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு அதிமுக தான் ரொம்ப சேதாரமாகிட்டே போகுது. குறிப்பாக கொங்கு பகுதியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினரே இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது கோவை சிறுமி சம்பவம் அதுதான் வந்து இப்போ நியூஸில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த டைமில் வந்து அரசியல் நிகழ்வு ஒன்று நடக்கிறது, இது டைவர்ஷன் தான். ஏன்னா இப்போதைக்கு இன்றைக்கி வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்க உங்களை கட்சியில் சேர்ந்துக்கணும், நாளைக்கு சேர்க்கலாம், நாளை நீங்கள் சேர்க்கலாம், அடுத்த வாரத்தில் சேர்க்கலாம், அவசரமாக இன்றைக்கி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு ஏதோ டைவர்ஷன் தான். இப்படி இடைத்தேர்தல் மூலமாக வந்து திருப்பி இழந்த மெஜாரிட்டி வந்து டிவிகே அரசு வந்து பெறலான்னு பார்க்குறாங்களா? அவங்களுக்கு 108, இப்போ 3 பேர் வந்துருக்குறாங்க. விஜய் ஒரு தொகுதி காலியாக இருக்குது, திருச்சி 4, அப்படி ஒன்று ஒரு 10 பேருக்கு வந்துட்டாங்கன்னா 14 தொகுதி. இப்போ 108 14ங்கும் போது அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம்? தமிழ் மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி தமிழகம் ஃபுல்லாகவே வந்து இந்த கோவை சிறுமி சம்பவம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்த இந்த வேளையில் வந்து பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அதிமுகவில் வந்து இருக்க 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்தவங்க அந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு உடனே வந்து தலைமைச் செயலகத்திலேயே வந்து ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் வந்து தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. உடனே வந்து பிரிண்ட்லாம் போட்டு தாவைக்கா ஐடி கார்டெலாம் கையில் கொடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்கள்லாம்? இது தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த துரோகம், தனக்காக வாய்ப்பளித்த கட்சிக்கு செய்த துரோகம், மக்களின் வரிப்படத்தில் தேர்தலுக்கு செய்த துரோகம். 21 நாளுக்குள்ளே உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு சலிப்பு வந்தது? இன்னும் வந்து மரகதம் குமரவேல்லாம் அவங்க தொடர்ந்து 3வது முறை எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் மக்கள் அதிமுக அந்த இரட்டை இலை அந்த சின்னத்துக்கு தான் அவங்களை வாக்களிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு அறிவறியிலையும் உங்களை வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பெருசாக தாவேக்கா அலை அடிச்சதுன்னு சொன்னதும் கூட உங்களுக்கு அந்த இரட்டை இலைக்காகத்தான் வாக்களிச்சிருக்காங்க. மரகதம் குமரவேலை தவிர மிச்சம் 2 பேருமே கொங்கு பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு 108 தொகுதியில் விஜய் ஜெயிச்சார். அதில் ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணிட்டார். அப்புறம் ஒருத்தர் வந்து வாக்களிக்க முடியாத சூழ்நிலை, ஒருத்தர் வந்து சபாநாயகர், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர்றப்ப மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறாருன்னா மதசார்பற்ற ஒரு அரசியல் செய்யணும். இப்போ மதசார்பற்ற கட்சி இருக்கக்கூடிய கூட்டணிகள் கூப்பிட்றேன், காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட்டு, இந்த கட்சிகளை கூப்பிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. அந்த கட்சிகளுக்கான அமைச்சரவையிலையும் பங்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து ஆதரவுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுக கூட இவங்க ஒரு பக்கம் பேரம் பேசின மாதிரி அந்த செய்திகள்லாம் வந்தது. அப்புறம் இவங்கள இல்லை அந்த இடத்துல தான் தாவேக்கா ஒரு சில தருமாற்றமாச்சு. என்னென்னா இவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவர் சி.வி. சண்முகத்தை போய் பார்க்குறாரு, விஜயே போய் பார்க்குறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், இப்போயும் கிட்டத்தட்ட 50 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்க்காம அதுலேருந்து பிரிந்து வந்து ஒரு அணியாக செயல்படக்கூடிய சி.வி. சண்முகத்தை போய் பார்க்குறாரு. அப்போ சி.வி. சண்முகத்தை பார்த்ததே தப்பான ஒரு முன்னுதாரணம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கேட்காமலே அந்த 24 பேரும் இந்த தாவேக்கா அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 147 பேர் ஆதரவோட அந்த அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெறுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரி சபையில் அவங்க இடம் கேட்குறாங்க. அதிமுக இருக்கிற மந்திரி சபையில் இடம் கேட்குறாங்க. தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறையா சில பேருக்கு வந்து குற்ற பின்புலம் இருக்குது, அவங்க பாஜக கூட்டணியிலும் ஜெயிச்சு வந்துருக்காங்க, அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அது வேறு கலராக மாறிடும். அந்த நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும்தான் காரணமா இல்லை ஆதரவு கொடுத்த தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாகவே எதிர்த்தாங்க. ஆனால் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே எதிர்த்தாங்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ என்ன செய்கிறது, இவங்க எல்லாமே வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி கை இவங்க ஓங்குது. எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சபாநாயகர்கிட்ட போகிறாரு, அடுத்து கோர்ட்டுக்கு போக போகிறாரு, ஆளுநரை பார்க்க போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த வாக்களித்த 24 பேருடைய பதவியும் போயிடும் அப்படின்னு ஒரு முடிவு வந்த பிறகு இவங்க அமைச்சரவையிலும் சேர்க்க முடியல, பதவியும் போயிடும், என்ன செய்யலாங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் எடப்பாடிட்டு போயிடலாம்னு சில எம்எல்ஏகள் நீ காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எம்எல்ஏ எடப்பாடிட்டு போயிட்டாங்க. எதிர்த்து வாக்களித்த எம்எல்ஏ எடப்பாடியை பொறுத்து 5 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிட்ட போயிட்டாங்க. இப்போ சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியுமே எடப்பாடி கூட பேசிட்டு இருக்கதா ஒரு தகவல். காம்ப்ரமைஸாக போயிடுவோம், ஏதோ மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுத்ததாக செய்திகள் போயிட்டு இருக்கு. அப்போ காம்ப்ரமைஸாக போயிட்டு
ஒருங்கிணைந்த அதிமுகவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேருக்கு என்னென்னா, இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் கிளம்ப போகிறாங்க. இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு வேதங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போக போகிறாங்க. ஒரு பக்கம் டிவிகே போகுது, இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே திருப்பி பழைய நிலைமைக்கே வந்து அவங்க ஒன்று சேர போகிறாங்க. இவங்க அதுலேருந்து சில பேர் வந்து பிரிஞ்சு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம்னா, நீங்கள் ரிசைன்மெண்ட் வாங்க, நாங்கள் வந்து கட்சியில் சேர்த்து உங்களுக்கு விசில் சின்னத்தில் அவங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறோம், தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கப்படுது. அதை நம்பி ஒரு 20-21 நாளுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 15 நாட்களில் அம்மாவோட ஆட்சியை பார்த்துருக்கோம். ஆமாம், அம்மாவினோட ஆட்சியை பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து கட்சிக்கு செய்த ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம், வாக்களித்த மக்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகம். இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்திய வரிப்பணத்தில் தேர்தல் நடத்த வரிப்பணம் திருப்பி ஒரு தேர்தல் வருமே, இடைத்தேர்தல் வருமே, யாருடைய வரிப்பணத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க. இது வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு தப்பான விஷயம். அவங்களுக்கு என்னென்னா, திருப்பி எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம் இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம வந்து ஒரு 5 வருஷம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக 5 வருஷம் இருக்கணும், வேண்டாம் நமக்கு ஒரு பதவி வேணும். அந்த சில ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள்லாம் சில பேர் 2-3 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நம்ம எப்போ அமைச்சராகிறது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. போக அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து தன் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஆட்களை உள்ளே கொண்டு வந்து கட்சியை பலப்படுத்துவோம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிமுக தான் ரொம்ப சேதாரமாகிட்டே போகுது. குறிப்பாக கொங்கு பகுதியைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினரே இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுக்கு கடுமையான கண்டனங்கள்லாம், புதிய கரகாட்ட கோஷ்டின்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிறையா குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்குதுன்னு போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு நிறையா இது வந்து தப்பான ஒரு முன்னுதாரணமாக போயிடும் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையும் கூட இது வந்து ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்து இன்னொரு கட்சிக்கு போகலாங்கிற போது என்ன அர்த்தம் அது? இப்போ இது வந்து குதிரை பேரம் அந்த இதுக்குள்ளே தானே சார் வரும். அது அப்பட்டமாக வந்து ஒரு 21 நாள் இப்படி மாறல. வேறு என்ன, ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே போகிறீங்க. நோக்கம் வந்துட்டாலே அதுக்கு பேரம் தானே அர்த்தம். அமைச்சர் பதவியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு இதில் தான் போகிறாங்க. அவங்க சொல்கிற காரணம் 11 நாளையும் அம்மாவினுடைய ஆட்சியை பார்க்குறேன், அம்மாவுடைய ஆட்சியிலேயே இந்த 11 நாளில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு, கரண்ட் பிரச்சனை வந்துச்சு, எதை ஒரு 6 மாதம் பார்த்துட்டீங்க, அந்த ஆட்சி நல்லா சிறப்பாக நடக்குதுன்னு பார்த்தா கூட உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 11 நாளில் போகிற உங்களுடைய தேவைகளை ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே போகிறீங்க. அப்புறம் இதில் வந்து ஏறக்குறைய ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அதுக்கு. ஓகே சார். குறிப்பாக வந்து இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 2-3 நாளாக வந்து பெருசாக பேசு பொருளானது வந்து இந்த கோவை சிறுமி சம்பவம். அதுதான் வந்து இப்போ நியூஸில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த குற்றவாளிகளை பிடிச்சது, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து போலீஸ் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு, இதெல்லாமே வந்து பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து இதை வந்து இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வு ஒன்று நடக்கிறது, இது டைவர்ஷன் தான். ஆக்சுவலாக வந்து பல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்போ இந்த நேற்று 2 நாளாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சம்பவம் பெரிய இஷ்யூவாக போகுது. எல்லா கட்சியிலும் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள், ஆதரவாக இருந்தவர்கள் கூட கொஞ்சம் இந்த மாதிரி நாங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு 12 நாள் இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு அவங்க விமர்சனம் வச்ச பிறகு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு முதல்ல 3 பேரை மட்டும் கொண்டு வந்து இந்த செய்தியை பரபரப்பாக்கி விடுவோம் அப்படின்னு டைவெர்ட் பண்ணி விட்றாங்களாங்கிறது தெரியல. ஓகே, ஏன்னா தொடர்ந்து அந்த மின்வெட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அதிருப்தி அப்படின்ற மாதிரி கெட்ட பேரே வந்துகிட்டு இருக்கு. அதாவது அமைச்சர்களுடைய விசிட்டு, எம்எல்ஏக்களுடைய விசிட்டு, மின் தட்டுப்பாடு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கோயம்புத்தூர் பிரச்சனை அப்படிங்கிற போது அந்த ஒரு பிரச்சனையை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ அந்த கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அடுத்த உடனே இமீடியட்டாக முதலமைச்சர் அங்கே போயிருக்கலாம், உடனே அங்கே கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஒரு நாள் கழித்து பல விமர்சனங்கள் வந்த பிறகு தான் அவர் பேசுகிறார். அப்புறம் அங்கே அமைச்சர் போகிறார், அந்த அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்த பேட்டி ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அவங்க சிரிச்சிட்டாரு. அதை வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி வந்து சமூக வலைதளங்கள் வந்து அதை வந்து திருச்சி இது பண்ணிக்கிட்டு லைவ் ப்ரெஸ் மீட்டில் வந்தது, அதையும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்னென்னா, தாவேக்காவில் இருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க யாருமே முன்னனுபவம் இல்லாதவங்க கற்றுக்குருவாங்க, அதை பற்றி மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது அவங்க தவிர்த்தாலே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அவங்க வந்து ஒரு பரபரப்பாக அதை வந்து சாதனையாக செய்கிறாங்க. அது வந்து கண்டென்ட்டாக மாறிடுது. இப்போ அதை தவிர்த்தாலே போதும். இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை இவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது இன்றைக்கி ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு. இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் அது எதிர்பாராத ஒரு சம்பவம். இதுக்கு வந்து அரசாங்கமோ வந்து முழு பொறுப்பெடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவம், பக்கத்து வீட்டுக்கு 2 பக்கத்து வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு கொடூரன் அந்த வேலையை செஞ்சுருக்கான். இப்போ அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு போலீஸை போட்டு பாதுகாக்க முடியாது. சட்டங்கள் இங்கே இருக்குது, கடுமையாக இருக்குது. போக்சோக்கிற மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அவரை மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. உடனே ஒரு நாளுக்குள்ளே அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க தலைமைக்குள்ளே. அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. இதே பிரச்சனை தான் போனாட்சின்னு நடந்துச்சு. அப்போ இவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாங்க,
சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அரசாங்கம் ஃபெயிலியர்ன்றாங்க. பிரச்சாரத்தில் அது வந்து பெருசாலாம் பெருசாக இது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். ஏறக்குறைய ஒரு 2 பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்கள் ரோட்டில் நடக்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதா, வெளியில் போயிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள வரப்போ பிரச்சனை ஏற்படுதா, மக்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுதான்னு பார்க்கணும். இது பக்கத்து வீட்டில் இருக்கிறான், ஒரு டிட்டண்டாக இருக்கிறான், அவன் ஒரு இந்த மாதிரியான ஒரு சைக்கோவாக இருந்திருக்கிறான், அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறான். அப்படிங்கும்போது இதை சட்டம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். சட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வராமல் காப்பாற்றலாம், வந்துருச்சுன்னா உடனே அவனை கைது பண்ணணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய தலைமையில் இந்த மாதிரி ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு நான் தார்மீகமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நடக்காது, சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு கடுமையாக நடவடிக்கை வாங்கி கொடுப்பேன், ஒன்றும் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றங்களுக்கு சட்டங்களை இன்னும் சிலம கடுமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணல. ஒரு நாள் பேசாமல் இருக்கிறாரு, விமர்சனம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு பேசுகிறாரு. அப்போ ஒரு பிரச்சனையை வந்து இவங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னே மொத்தம் தெரியல. இப்போ அதை வந்து இவங்க என்ன செய்யலாம், ஒரு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அட்வைசரி கமிட்டி போடலாம், ஒரு 10 எம்எல்ஏக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போடலாம், அமைச்சர்களை கண்காணிக்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு பிஆர்ஓ போடலாம். இப்போ ஒரு இந்த துறை ரீதியாக உதாரணத்துக்கு பால்வளத்துறை ரீதியாக இன்றைக்கி அமைச்சர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுக்கலாம், அது சம்மந்தப்பட்ட பிஆர்ஓ பேசலாம் பத்திரிகையில், இந்த மாதிரி போயிருக்காரு, ஆய்வு பண்ணியிருக்கிறாரு, இது மாதிரி நடக்கிற நடவடிக்கை எடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக இருக்கிறவங்க, அன்றைக்கி நேற்று ஒரு அமைச்சர் வந்து அவருடைய என்ன துறைன்னு சொல்கிறாம சுற்றுச்சூழல் துறைக்கு சுற்றுலாத்துறைங்கிறார். அது தப்பு கிடையாது, அவருக்கு புதுசாக வந்திருக்கிறாரு, அவங்க யாரும் அவங்க அப்பா தாத்தா அம்மா யாரும் அரசியல்வாதி கிடையாது, முதல் தலைமுறையில் வந்திருக்கிறாங்க, அவங்க தடுமாற்றம் இருக்க தான் செய்யும், அது தப்பு கிடையாது. ஆனால் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுதான் இவங்கள்ட்ட தெரியல. இப்போ எல்லாருக்குமே அடுக்குமுறையில் பேசுகிறவங்களாம் ஓகேயும் கிடையாது, பேச தெரியாதவங்களாம் வந்து நல்ல கெட்டவனும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இப்போ அவருடைய தடுமாற்றத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவருடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணலாம். அவங்க அமைச்சர் இருக்காரு, ஊழல் பண்ணியிருக்கிறாரா, அவருடைய துறையில் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கா, இல்லை அந்த துறையை சரியாக கையாளலையா, இல்லை அந்த துறையில் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரா, அதையும் நம்ம விமர்சனம் பண்ணலாம். அவருக்கு பேச தெரியல, அவங்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறது. புதுசாக வந்துருக்கிறாங்க, முன்ன பின்ன அரசியல்வாதியாக கூட யாரும் குடும்பத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, முதல் தலைமுறை வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் நாள் கொடுப்போம், டயத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறது தான் நியாயமான விஷயம். ஆனால் எடுத்தோடனே அவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, அதை வச்சு மீட்ரோல் அதை போகிறாங்க, அதுக்கு இவங்க இடமும் கொடுக்குறாங்க. அது இவங்க வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறையை வச்சு, எப்படி ஜெயலலிதா அம்மா அந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்தமாக பேசுவாங்க, இல்லாட்ட சம்மந்தப்பட்ட பிஆர்ஓஸ் பேசுவாங்க, இல்லை முக்கியமாக சில அமைச்சர்கள் மட்டும்தான் பேசுவாங்க, மற்றபடி யாருமே பேச மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டில் நல்லா இல்லையா, 2 வருடம் ஜெயிக்கலையா. அப்போ இதை வந்து அவங்க ஒழுங்குபடுத்தணும், அதை பண்ணாமல் போக போக அவங்களுக்கு வயலாக தான் ஆகும். இப்போ அதே போல் வந்து மீடியாக்களும் வந்து இப்போ இந்த செய்தி வந்த உடனே வந்து இந்த நியூஸை வந்து பாதியில் விட்ட மாதிரி அதை அப்படியே மறைக்கிற மாதிரி, இப்போ இதுக்கு வந்து நொடி பிரேக்கிங் போட்டு அடுத்து வந்து நியூஸ் போட்டு இதை வந்து மறைக்கிற வேலையில் இது போடுறாங்களா மீடியாவோட இது? இல்லை மீடியாவோடனே இப்போ இதுதான் கரண்ட்டு, அது இப்போ நம்மளே அதான் பேசுகிறோம் நம்மளே அதான் பேசுகிறோம். அப்போ என்னென்னா தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் வெற்றி பெற்று 21 நாளில் ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணதாக இல்லை. இது ஒரு பரபரப்பான செய்தி தான், பேச வேண்டிய செய்தி தான். அப்போ இந்த செய்தி அந்த செய்தியை அமுக்கிருச்சுன்னு தான் பார்க்கணும். ஓகே, வேணும்னு திட்டமிட்டெல்லாம் செய்யலை, இந்த செய்தி அந்த செய்தி அமுக்கிருச்சு, அவ்வளோதான். ஓகே, அப்போ டிவிகே தரப்புலேருந்து இதை வந்து திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் தெரியுது, ஏன்னா இப்போதைக்கு இன்றைக்கி வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஓகே, இதே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வாங்க உங்களை கட்சியில் சேர்ந்துக்குங்கன்னு, நாளைக்கு சேர்க்கலாம், நாளைக்கு சேர்க்கலாம், அடுத்த வாரத்தில் சேர்க்கலாம், அவசரமாக இன்றைக்கி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு ஏதோ டைவர்ஷன் தான். ஓகே, அதே போல் வந்து இந்த 3 பேரும் போய் சேர்ந்தது வந்து கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனா அவங்கள தான் சந்தித்து அவங்க மூலியமாக தான் சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த சைடு ஆல்ரெடி வந்து அதிமுக வந்து லீமா ரோஸ் அவங்க வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க, டிவிகேயில் வந்து எம்எல்ஏ வந்து ஆள் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஜோனுக்கு வருதா? இல்லை, அதிமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டணியும் அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகணும்னு அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் விரும்பினாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்ட அழுத்தம் நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சார், தேர்தல் முடிவு வந்துச்சு, பெருசாக வெற்றி பெற முடியல. வெற்றி பெற்றதுக்கு பிறகும் கூட மெஜாரிட்டி இல்லாமல் போன பிறகு மொத்தமாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணி மந்திரி அமைச்சராகனு பார்த்தாங்க. 5 வருஷமாக ஆரோக்கியம் பதவி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேறு பக்கம் அவர் ரூட் எடுத்துகிட்டு போயிட்டார். பாஜக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சவங்களை கொண்டு வந்தோம்னா நமக்கு மதசார்பற்ற அரசியல்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு அந்த கலர் கிடைக்காதுன்னு விஜய் நினைக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், இன்னும் எங்கே அகாமடேட் பண்ணுறது அவங்கள தெரியல, எனக்கு ரிசைன்மெண்ட்டே வாங்க அப்படின்றார். ரிசைன்மெண்ட் வர்றதுக்கு பாதி எம்எல்ஏக்கள் ஒத்துக்கிட்டாங்க, பாதி எம்எல்ஏக்கள் ஒத்துக்கல. இப்போ 3 பேர் மட்டும் ரிசைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பேர் வரக்கூடிய காலங்கள் ரிசைன் பண்ணுவாங்க. லாட்ரி மார்டின் ஃபேமிலி சார்ந்த ஆதவ் அர்ஜுனாவோ இப்போ இங்கே இருக்க அதிமுக இருக்க லீமா ரோஸோ திட்டமிட்டே ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த வேலையை பண்ணுறாங்க. இருக்கத்தான் செய்யும். இப்போ மருமகன் அமைச்சரவையில் ஒரு சிக்கல் வருது, மாமியார் இன்னொரு முகாமில் இருக்கிறாங்க, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்ப கணக்கு தானே வரும். லால்குடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இசையில் அலை அடிச்சு, ஏன் லால்குடி அடிக்கலை,
லால்குடியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார்? கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், முன்னாள் அதிமுக நிர்வாகி, அந்த பகுதியில் செல்வாக்கானவர், அறியப்பட்ட முகம். அவர் நிற்கலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அவர் சரியாக வேலை செய்யலை, சைலண்ட் ஆகிட்டார், வீமராசுக்கு மறைமுகமாக விட்டு கொடுத்தாருன்றாங்க. அதனால தான் அவருக்கு வாரிய தலைவர் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு தான். இது மற்ற கட்சிகளில் பண்ணுவாங்க. அதிமுகவில் ஒரு பெரிய தலைவர் நிற்கிறப்ப ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுங்க, உங்களுக்கு நாங்கள் டம்மி கேண்டிடேட்டை போடுறோம்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவங்க உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகே சார். இப்போ அடுத்து வந்து இப்போ இவங்க வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க உள்ளே வரும்போது வந்து இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது பாஜக கூட்டணி சார்ந்த நபர்கள் வந்து டிவிகேக்குள்ளே வந்தால் நாங்கள் வந்து ஆதரவு திரும்ப வாங்கிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கூட்டணி கட்சிகள். இப்போ அவங்க வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க? அவங்க தான் ரிசைன்மெண்ட் வராங்களே. காங்கிரஸே வந்து சொல்லியிருந்தாங்க என்டிஏ சார்ந்தவங்க கிட்ட வந்து. இல்லை, ரிசைன்மெண்ட் ஆங்களே. இப்போ அவங்க வந்து தாவேக்காவை இன்று முதல் நான் தாவேக்கா என்னை யாரும் தொட முடியாது, நான் தாவேக்கா அப்படின்றாங்களே. அப்போ என்ன பண்ணுவீங்க? வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அவனை கொண்டு வந்து அகாமடேட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த அவருடைய சுய காரணத்திற்காக, சுய விருப்பத்திற்காக அதை ராஜினாமா செய்கிறது, அந்த மக்களை நீங்கள் வந்து என்ன மாதிரி நினைக்கிறீங்க? இது இன்றைக்கி கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிசிகாவில் இருக்கக்கூடிய பொருளாளர் பாலாஜி, எஸ்எஸ் பாலாஜி கூட நீங்கள் கண்டிச்சிருக்கிறார். இது யாருமே ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம் தான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க, மக்களை நினச்சா தூக்கி திருப்பி அந்த தொகுதியில் மக்கள் நிற்கிறப்ப அவங்க மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? கண்ண முடிஞ்சு ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ இதானவங்களா? அவங்க தான் விசில் நிற்கிறாங்கல்ல. விசில் நின்னாலும் உங்களை நம்பி இதே ஆள் நீங்கள் திருப்பி நிப்பாட்டுறீங்களே. நாளைக்கு விசிலில் இன்னொரு கட்சிக்கு போனீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே சார். இப்போ இவங்களோட மட்டும் நிற்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 10 பேர் மேலே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்போ இடைத்தேர்தலில் வந்து பெரிய தொகுதிகளில் தான் வந்து நிற்க போகுது. ஸோ அப்படி இடைத்தேர்தல் மூலமாக வந்து திருப்பி மெஜாரிட்டி, இழந்த மெஜாரிட்டி வந்து டிவிகே அரசு வந்து பெறலான்னு பார்க்குறாங்களா டிவிகே கட்சி? ஆமாம், இப்போ அவங்களுக்கு 108, இப்போ 3 பேர் வந்துருக்கிறாங்க. விஜய் ஒரு தொகுதி காலியாக இருக்குது, திருச்சி 4, அப்படி ஒன்று ஒரு 10 பேருக்கு வந்துட்டாங்கன்னா 14 தொகுதி. இப்போ 108 14 அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம்? இப்போ இந்த கூட்டுறவு கடன்லாம் நீ தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சினிமா காட்சியில் 5 காட்சி ஆகியிருக்காரு. சில அறிவிப்புகள் வரும். அதெல்லாம் போட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே தேர்தலை சந்திச்சு அங்கேருந்து ஒரு 10 பேர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 4 அப்படிங்கும் போது ஒரு 14 தொகுதியில் நிற்கணும்னா நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம இண்டிபெண்ட்டாக தாவேக்கா மெஜாரிட்டியாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள், தாவேக்காவை அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினர்கள் என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியல. ஓகே சார். அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது தாவேக்காவோட இப்போயே வந்து ஆல்ரெடி நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டியாக வரும்போது அவங்களோட டெசிஷன்ஸ் என்ன? ஆல்ரெடி பிஎம்சி அதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இது எப்படி போகும்னு நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை, அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது பாஜகவோடு இணக்கமாகவோ பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சோ ஒரு அரசியல் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய பெரிய கேள்விக்குறி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஒரே மைனஸே அதுதான். அவர் பாஜகவுக்கு அடிபணிஞ்சு போகிறாரு, பாஜக திட்டங்களை ஏற்றுக்கிறாருன்னு சொன்ன ஒரு விஷயந்தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் எழுந்திருக்க முடியாமல் போனது. அப்போ இந்த 4 வருஷமாக 3 வருஷமாக ஒரு அரசியல் ஆட்சியை கொண்டு போகலாம். ஆனால் அடுத்த எதிர்காலம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும்.